ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 23ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சித்தார்த் தினமும் சோஃபியாவை கல்லூரியிலும் காஃபி ஷாப்பிலும் பார்த்து பேச முயற்சி செய்து கொண்டிருந்தான். சோஃபியா சித்தார்த்தை பார்ப்பதையும் அவனுடன் பேசுவதையும் தவிர்த்து கொண்டிருந்தாள். இப்படியே ஒரு வாரம் சென்றது. காஃபி ஷாப்பில் உட்கார்ந்த சித்தார்த் சோஃபியாவை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகே வந்து அமர்ந்த கௌதம் சித்தார்த்திடம், என்ன சித்தார்த், பேசுனீங்களா? சோஃபியா என்ன சொல்றா? அட போங்க கௌதம், பேசவே மாட்டேங்கிறா, ரொம்ப அவாய்ட் பண்ணுறா. இப்போ பேச ட்ரை பண்ணால் கூட உள்ளே போயிடுவா. அதான் இங்கே உட்காந்துட்டு அட்லீஸ்ட் அவளை பார்த்துட்டாவது இருக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். நானும் அவகிட்ட உங்களை பற்றி பேச ட்ரை பண்ணேன். ஆனால் சோஃபியா உங்கள் பேச்சு எடுத்தாலே ரொம்ப கோவப்படுறா. நான் மட்டும் இல்லை, அர்ஜுனும் டெய்லி வந்து அவளை பார்த்து பேசிட்டு போகிறாரு. ஆனால் அவள் இங்கே யாருக்குமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. காலேஜ்லேயும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை பற்றி பேசுகிறாங்க போல். எல்லாரும் அவகிட்ட உங்களை பற்றி பேசுகிறதுனால அவள் இன்னும் அதிகமாக கோவப்படுறா. கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சித்தார்த் பெருமூச்சு விட்டுக்கொண்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா கௌதம்? நானும் சோஃபியாவும் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த 3 months, அப்புறம் மேரேஜ் ஆகி ஒன்றா இருந்த 5 மாதம் அவன் என்கிட்ட ஒரு தடவை கூட கோவப்பட்டதில்லை. நான் ஏதாவது கோவப்பட்டாலோ, ஆஃபீஸ் விஷயமா டென்ஷனாக இருந்தாலோ, இல்லை ஏதாவது சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆனால் கூட அவன் என்னை அந்த மூடில் ஒரு 5 minutes கூட வச்சுருக்க மாட்டான். என்கிட்ட உட்காந்து பேசி என்னை சிரிக்க வச்சு ஏதாவது பண்ணி என் மூடையே மாற்றிடுவா. ஆனால் இப்போ அவளுக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அவன் என்கிட்ட கோவப்பட்டதே அந்த மாயா விஷயத்தினால தான். கோவமே காட்டாத ஒருத்தி ஃபஸ்ட் டைம் முழுசாக அவளோட கோவத்தை காட்டுறா. அதை தான் தாங்கிக்க முடியல. அதுவும் சோஃபியா கிட்டேருந்து வர்றது என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அவள் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருந்தா என் மேலே இவ்வளோ கோவம் காட்ட முடியும் கௌதம்? உங்களால் முடிஞ்சதுன்னா அவகிட்ட தனியாக பேசுகிற மாதிரி ஒரு 10 minutes எனக்காக அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? பேசினாதான் கௌதம் இது சால்வ் ஆகும். ஆனால் அவள் தான் பேசவே ரெடியாக இல்லையே என்று கவலையாக பேசி கொண்டிருந்தான். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சித்தார்த், நான் கண்டிப்பாக நீங்கள் அவகிட்ட பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அரேஞ்ச் பண்ணி தரேன். 2 நாட்களுக்கு பிறகு சோஃபியாவை பார்க்க பிரியா காஃபி ஷாப்பிற்கு வந்திருந்தாள். பிரியாவை கண்ட சோஃபியா, அனிதா, நீ கொஞ்சம் பில்லிங் பார்த்துக்கோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பிரியா அருகே வந்து, பிரியா எப்படி இருக்கீங்க, வாங்க உட்காருங்க என்று சொல்லி அவளை ஒரு டேபிளில் அமர வைத்தாள். என்னை விட சோஃபியா, நீயே இப்படி இருக்க? உனக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு என்ன இருக்கு? சித்தை பற்றி உனக்கு தெரியாதா? சோஃபியா, நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அவன் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறான்னு. ஏன் அவனை புரிஞ்சுக்காமல் இப்படி வந்து தனியாக இருக்க? நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றி இருக்காங்க, நான் கூட தான். ஆனால் அவன் யார்கிட்டையுமே எந்தவித அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டதில்லை சோஃபி. என்கிட்டயே எத்தனை தடவை சொல்லியிருக்கான் தெரியுமா, நீ மட்டும்தான் அவனோட பொண்டாட்டியாக இருக்க முடியும்னு. ஒரு பொண்ணாக அவனோட பொசசிவ்னஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவன் பண்ணாத தப்புக்கு நீ அவனுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்க. பிரியா ப்ளீஸ், அதை பற்றி பேச வேண்டாம். அர்ஜுன் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்குன்னு. பிரியா சிரித்து கொண்டே, ஆமாம் சோஃபியா, அதை பற்றி சொல்ல தான் வந்தேன் என்று சொல்லி திருமண அழைப்பிதழை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். சற்று யோசித்த சோஃபியா, என்ன உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட சொன்னாரா? ஐயோ சோஃபியா, நான் சித்தை பார்த்து 2 days ஆகுது. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இருப்பேன்னு அர்ஜுன் சொன்னான், அதான் உன்னை பார்க்க வந்தேன். இன்விடேஷனை வாங்கி பிரித்து படித்த சோஃபியா, இந்த சாட்டர்டே வச்சுருக்கீங்களா ஃபங்க்ஷன்? சரி, எப்படி ஓகே சொன்னீங்க? மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே தொல்லை. சரி, நீங்களே யாராவது பாருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களா தேடி இந்த மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. தனியாக பேசி பார்த்தேன், ஓகே செட் ஆகும்னு தோணுச்சு, அதான் ஓகே சொல்லிட்டேன் என்று சிரித்து கொண்டே சொல்ல, பிரியா நீங்கள் வெட்கப்பட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வந்துடு சோஃபி நீ. சோஃபியா பதில் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்தாள்.
இங்கே பாரு, என்ன வேணும்னாலும் பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் நீ கண்டிப்பாக வரணும். நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நீ ஓகே சொல்லாமல் நான் இங்கேருந்து எந்திரிச்சு போக மாட்டேன். சரி பிரியா, நான் வரேன். இங்கே பாரு, வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வராமல் இருக்கக்கூடாது. ஐயோ பிரியா, நான் கண்டிப்பாக வரேன். சோஃபியாவிடம் பேசிவிட்டு வெளியே வந்த பிரியா சித்தார்த் காரினில் ஏறினாள். என்ன பிரியா, இன்விடேஷன் கொடுத்தியா? என்ன சொன்னா? கரெக்டாக கேட்டாடா, நீ தான் கொடுக்க சொன்னியான்னு. இதெல்லாம் சொல்லாமலே புரிஞ்சுக்குவா, ஆனால் நான் போய் நேரில் பார்த்து பேசினா கூட புரிஞ்சுக்க மாட்டா. பார்க்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு கெஞ்ச விடுறான்னு. எனிவே தேங்க்ஸ் பிரியா, நான் சொன்னதும் நீ அவளை வந்து பார்த்ததுக்கு. சித், நமக்குள்ளே என்னடா? என்னால் கொடைக்கானலில் நடந்த பிரச்சனையில் நீங்கள் கொஞ்ச நாள் பேசாமல் பிரிஞ்சிருந்தீங்க. ஏதோ இப்போ என் மேரேஜில் நீ அவளை தனியாக பார்த்து பேச முடிஞ்சு நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுற ஆள் நான் தான்டா. சித்தார்த் அவள் தலையில் கை வைத்து, எப்போவும் நீ சந்தோஷமாக இருக்கணும் பிரியா, உன் மனசுக்கு நீ கண்டிப்பாக நல்லா இருப்ப என்று சொல்லி மற்ற நண்பர்களுக்கு திருமண அழைப்பிதழை கொடுக்க அவளுடன் சென்றான். சனிக்கிழமை இரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரியா திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தன் நண்பர்களுடன் நின்று பேசிக்கொண்டபடியே சோஃபியா வரப்போகும் நொடியை எதிர்நோக்கி சித்தார்த் காத்து கொண்டிருந்தான். டி அர்ஜுன், அவகிட்ட கேட்டல, கண்டிப்பாக வருவாளா? மச்சான், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசினேன், வந்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னாடா. மச்சான், எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி ரிட்டன் என் கூட பைக்கில் அனுப்பி வச்சுடுடா. என்ன சொல்கிற? அவள் எப்படி உன் கூட வருவா? சரி சித், நான் ட்ரை பண்ணுறேன். சிறிது நேரத்திற்கு பிறகு வந்த சோஃபியா அங்குள்ள நாற்காலியில் தனியாக உட்கார்ந்திருந்தாள். முதலில் அவளை கண்ட செல்வா சித்தார்த்திடம், மச்சான் அங்கே பாரு, சோஃபியா. எங்கடா என்று சித்தார்த்தின் கண்கள் அவளை தேடின. ஏய், அங்கே பாருடா, தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கா, நீ போய் பேசு என்று செல்வா அவனிடம் சொல்ல, சித்தார்த் அவளை நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது சோஃபியா பக்கத்தில் வர்ஷா சென்று அமர்ந்தாள். போச்சுடா என்று சித்தார்த் தன் தலையில் அடித்து கொண்டான். டி அர்ஜுன், இவங்க ஏண்டா இப்போ அவகிட்ட போய் பேசுகிறாங்க? மச்சான் நீ போடா சீக்கிரம், அவங்க ஏதாவது பேச போய் அவள் அதை இன்னும் தப்பாக ஏதாவது புரிஞ்சுக்க போறா என்று அர்ஜுனை அங்கு அனுப்பி வைத்தான். மச்சான், ரொம்ப சொதப்புற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடு, நான் வந்துடுறேன் என்று சொல்லி செல்வாவையும் அவனுடன் அனுப்பி வைத்தான். சோஃபியா அருகே சென்று அமர்ந்த வர்ஷா அவளிடம், சோஃபியா தானே நீங்கள்? எனக்கு தெரியுதா? நான் தான் வர்ஷா, அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோனில் கூட பேசினேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு வர்ஷா, சொல்லுங்க. அப்போது அங்கு வந்த செல்வா மற்றும் அர்ஜுன் வர்ஷாவிடம், என்ன வர்ஷா இங்கே உட்காந்துட்டீங்க, வாங்க நம்ம ஸ்டேஜுக்கு போய் பிரியாவை பார்க்கலாம். இருங்க அர்ஜுன், போகலாம், கொஞ்ச நேரம் சோஃபியா கிட்ட பேசிட்டு வரேன். சரி சோஃபியா, எங்கே உன்னோட ஹேண்ட்ஸம் ஹஸ்பண்ட்? நானும் வந்ததுலேருந்து அவரை தேடிட்டு இருக்கேன். சித்தா தூரத்திலிருந்து அவர்கள் பேசுவதை பதற்றமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான். இங்கே தான் இருப்பாரு, நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, உங்களை பார்த்ததும் வந்துடுவார் என்று கடுப்பாக அவளுக்கு சோஃபியா பதில் சொன்னாள். உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? எனக்கும் சித்தார்த் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அர்ஜுன் அதற்கு, வர்ஷா வாங்க, நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிடலாம், அப்புறம் வந்து சோஃபியா கிட்ட பேசுங்க என்று அவளை அங்கிருந்து அழைத்து செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தான். இருங்க அர்ஜுன், போலாம், எனக்கு இப்போ பசிக்கல. சோஃபியா முகம் அவளின் பேச்சில் கோபமாவதை உணர்ந்த வர்ஷா அவளிடம், சோஃபியா கோச்சிக்காதீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி தான் சொன்னேன், உங்கள் ஹஸ்பண்டை சொல்லலை. நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சிரித்து பேசினா போதும், அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஆளுங்களை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் ரியலி ஜென்டில்மேன். நானே அவர்கிட்ட வழியே போய் பேசினாலும் அவர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கிட்டாரு. பெங்களூரில் உங்களை விட்டு இருந்த 5 days உங்களை ரொம்ப மிஸ் பண்ணார். அங்கேருந்து கிளம்பும் போது உங்களுக்கு ஆசையாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்க வந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் இதை மீன் பண்ணி தான் சொன்னேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையாகவே சித்தார்த் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். வர்ஷா பேசிய பேச்சில் அர்ஜுன் செல்வா இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.
சரி சோஃபியா, நான் போய் பிரியாவை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினாள். செல்வா, நீயும் அவங்க கூட போ என்று சொல்லி அர்ஜுன் செல்வாவை வர்ஷாவுடன் அனுப்பி வைத்தான். சோஃபியா திரும்பி அர்ஜுனிடம், என்னன்னா உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பேச சொல்லி இவங்களை இங்கே அனுப்பி வச்சாரா? சோஃபியா, என்ன பேசுகிற? நீ அவன் மேலே கோவமாக இருக்க. அதுக்குன்னு அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு நீ மறந்துட்டியா என்ன? அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணா எல்லாத்தையும் மறந்துட்டியா சோஃபியா? சோஃபியாவின் முகம் கவலையானது. சரி விடு, நான் உன்கிட்ட இதை பற்றி பேசி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. உன் கோபத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம சித் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே எல்லாம் புரியும். சரி, ஒரு 10 மினிட்ஸில் வரேன். பிரியாவை போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு சித்தார்த் இருக்கும் இடத்திற்கு அர்ஜுன் சென்றான். சோஃபியாவின் கண்கள் சற்று தள்ளி தன் நண்பர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருக்கும் சித்தார்த்தை பார்த்தது. அர்ஜுன், என்னாச்சுடா? எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவங்க நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. சித்தார்த் தன் பார்வையை அர்ஜுனிடமிருந்து விலக்கி சோஃபியாவை பார்க்க அவள் கீழே குனிந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் சோஃபியா சித்தார்த்தை பார்க்க அவன் அங்கே இல்லை. தன் கண்களால் அவனை அங்கு தேடிக்கொண்டிருந்தாள். பொண்டாட்டி, என்னதானடி தேடிட்டு இருக்க என்ற அவனுடைய குரல் அவளுக்கு பின்னால் கேட்டது. இரு, முன்னாடி வந்து உன் பக்கத்தில் உட்கார்றேன். என்ன மேடம், சாரி எல்லாம் கட்டுறது இல்லையா? எனக்கு உன்னை சாரியில் பார்க்கலான்னு நினச்சேன். என்னை ஏமாத்திட்டேடி. சரி, இங்கே பாரு, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு. என்னடி, பார்க்க மாட்டியா? சரி, நீ அப்படியே கோவமாறு, நான் எடுத்துக்கிறேன். நமக்குள்ளே எல்லாம் சரியானதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ காமிச்சு நீ எப்படி கோவமாக இருக்குன்னு நம்ம பசங்க கிட்ட காட்டுறேன் என்று அவளுடன் பேசி அவளை சீண்டிக் கொண்டிருந்தான். சித், சோஃபியா, வாங்க 2 பேரும் பிரியாவை பார்த்து விஷ் பண்ணிட்டு வரலாம் என்று சொல்லி அர்ஜுன் அவர்களை அழைக்க சித்தார்த் எழுந்து அவளின் இடையில் கை வைத்தவாறு அவளுடன் நடந்தான். சோஃபியா அவனை முறைத்தாள். அவள் முறைத்ததும் அவன் பிடித்திருந்த பிடியில் இன்னும் அழுத்தம் கூட்டினான். இங்கே பாருடி, ரொம்ப கெஞ்ச வச்சுட்ட. இதுக்கப்புறம் உன்கிட்ட அமைதியாக இருக்க மாட்டேன். இந்த மாதிரி கண்ணு உருட்டி மறுக்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. உன் புருஷன் யாருன்னு உனக்கு தெரியும். சோஃபியா தன் பற்களை கடித்துக்கொண்டு அமைதியாக அங்கு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தாள். அர்ஜுனண்ணா, நான் கிளம்புறேன். இரு சோஃபியா, சாப்பிட்டு போகலாம். இல்லைண்ணா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்புனாதான் ஹாஸ்டலுக்கு போக கரெக்டாக இருக்கும். ஹாஸ்டலும் இல்லை, எங்கேயும் இல்லை. இப்போ என் கூட வீட்டுக்கு வர நீ. அண்ணா, இவரை என்கிட்ட கொஞ்சம் பேச வேணான்னு சொல்லுங்க. என்னடி, ரொம்ப திமிரு காமிச்சிட்டு இருக்க? பின்னாடி வந்தா பைத்திய மாதிரி தெரியுதா உனக்கு என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். இங்கே பாருங்க, கையை விடுங்க. ஏன் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? நான் உங்களை பின்னாடி வர சொன்னேனா? சித், அவள் கையை விடுடா என்று அர்ஜுன் சொல்ல சித்தார்த் அவள் கையை விட்டான். எப்படி போகிற சோஃபியா? பஸ்ஸில் தான் அண்ணா. வேண்டாம் சோஃபியா, இந்த டைமில் பஸ்ஸில் சேஃபாக இருக்காது. அதனால் நீ இவன் கூட போ. அர்ஜுன் அண்ணா, நான் யார் கூடயும் போக மாட்டேன், பஸ்லேயே போகிறேன் என்று சொல்லி வேக வேகமாக அங்கிருந்து நடந்து சென்றாள். எவ்வளோ திமிரு பாரு மச்சான் அவளுக்கு. கொஞ்சமாவது இறங்கி வராடா. அப்போ மொத்தமாக நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாள்ல. மச்சான், இங்கே பாரு, நீ அவகிட்ட இந்த மாதிரி கோவமாக நடந்துக்காத. கொஞ்சம் பொறுமையாக இரு. எவ்வளவு மச்சான், நானும் எவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கேன்டா. நான் மட்டும்தான் அவள் வேணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவளுக்கு நான் வேண்டாம். அவன் உன் மேலே இருக்க கோவத்தில் இப்போ பிஹேவ் பண்ணுறா. கொஞ்ச நாள் கழித்து கோவம் போனதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்க போறீங்கன்றதை மட்டும் யோசி. இந்த மாதிரி டெம்பரவரி எமோஷனுக்கு ரியாக்ட் பண்ணாதடா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. உன் மேலே இருக்க அதிகமான லவ் தான் அவளை இவ்வளோ கோவப்பட வைக்குது. அதனால நீ தான் மச்சான் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி மச்சான், இந்தா பைக் சாவி, நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ. நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் கூட போய் பஸ்ஸில் அவளை ஹாஸ்டலில் விட்டுட்டு வரேன் என்று அர்ஜுனிடம் சொல்லி சித்தார்த் அங்கிருந்து கிளம்பினான். சோஃபியா பஸ் ஸ்டாப்பில் உட்கார்ந்திருந்தாள். சித்தார்த் அவள் அருகில் வந்து அமர்ந்தான்.
சோஃபியா வந்த பஸ்ஸில் ஏற முயற்சிக்க சித்தார்த் அவள் கையை பிடித்து, இல்லை சோஃபி, இந்த பஸ் போகாதுடி என்று தடுத்தான். அடுத்த பஸ் வந்ததும் சித்தார்த் எழுந்து, இது போகுண்டி வா என்று அவளை அழைக்க இருவரும் உள்ளே ஏறினர். சித்தார்த் டிக்கெட் எடுத்துவிட்டு அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவளிடம் எதுவும் பேசாமல் அவள் தோளில் தலை சாய்ந்து அவள் கைவிரல் இடுக்கினில் தன் விரலை நுழைத்து கொண்டு அமைதியாக வந்தான். பஸ்ஸை விட்டு இறங்கி அவள் ஹாஸ்டலில் நுழையும் முன் அவள் கையை பிடித்து எடுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். குட்டிமா, இன்னும் எத்தனை நாளைக்குடி? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? சாரிடி, என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம். நான் இன்னும் என்ன பண்ணா உன்னோட இந்த கோபம் போகும் சொல்லு, நான் அதே பண்ணுறேன். என்னை விட்டு தள்ளி இருக்காதடி, என்னால் முடியல. ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு. சோஃபியா கண்கள் மூடி அவன் மார்பில் அவன் வாசத்தை உள்ளிழுத்து கொண்டிருந்தாள். பின் தண்ணீரை உணர்ந்தவள் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி ஹாஸ்டலுக்குள் சென்று விட்டாள். அடுத்த நாள் இரவு சித்தார்த் சோஃபியாவிற்காக அவள் ஹாஸ்டல் வாசலில் காத்து கொண்டிருந்தான். சோஃபியா மனதிற்குள்ளேயே, காஃபி ஷாப்புக்கு வரலன்னு பார்த்தா இங்கே என்ன வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு என்று யோசித்து கொண்டே கேட்டை திறந்து உள்ளே சென்றாள். சித்தார்த்தும் அவள் செல்வதையே பார்த்து கொண்டு அமைதியாக தன் பைக்கின் மீது உட்கார்ந்திருந்தான். அரை மணி நேரம் கழித்து குளித்துவிட்டு தன் அறையின் பால்கனிக்கு வெளியே டவலை காய வைப்பதற்காக வந்த சோஃபியா சித்தார்த் இன்னும் கீழே ஹாஸ்டலுக்கு வெளியே இருப்பதை பார்த்தாள். என்ன இவரு போகாம இன்னும் இங்க இருக்காரு என்று யோசித்து கொண்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டாள். படித்து முடித்துவிட்டு தூங்க செல்லும் முன் வெளியே வந்து பார்த்த சோஃபியா சித்தார்த் இன்னும் ஹாஸ்டலுக்கு வெளியே இருப்பதை பார்த்து குழம்பினாள். டைம் 11:30 ஆகுது. மழை வேற வர மாதிரி இருக்கு. ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்காரு? தன் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு மெத்தையில் படுத்தாள். சிறிது நேரத்தில் மழை வந்தது. சோஃபியா பதற்றமாக எழுந்து பால்கனிக்கு வெளியே பார்க்க சித்தார்த் மழையில் நனைந்து கொண்டு தன் பைக்கின் மீது உட்கார்ந்திருந்தான். ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ என்று நினைத்து கொண்டே கீழே அவனை பார்க்க சென்றாள். மழை வந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி மழையில் நனைஞ்சிட்டு இங்கே இருக்கீங்க? மழை பெய்யும் போது மரத்தடியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிளம்பி வீட்டுக்கு போங்க. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்னடி? நீ எதுக்கு இப்போ மழையில் நனைஞ்சிட்டு இருக்க? சித், ப்ளீஸ் கிளம்பி வீட்டுக்கு போங்க. ஒரு 2 minutes, அதுக்கப்புறம் போகிறேன். இருவரும் மழையில் நனைந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். 2 நிமிடம் கழித்து சித்தார்த் தன் பைக்கின் மீதிருந்து இறங்கி அவள் அருகில் வந்து தன் பேண்ட் பாக்கெட்டில் இருக்கும் தாலியை எடுத்து அவளுக்கு அணிவித்தான். ஹாப்பி பர்த்டே டே பொண்டாட்டி. அவளை இறுக்கி அணைத்து கொண்டு, உங்களோட இந்த பர்த்டே 2 பேரும் வெளியே எங்கேயாவது போய் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போது நமக்குள்ளே இருக்க பிரச்சனைனால 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம வெளியே எங்கேயாவது போய் செலிப்ரேட் பண்ணலாம். ஐ லவ் யூ ஸோ மச் சோஃபி என்று சொல்லி தன் மார்பில் புதைந்திருக்கும் அவள் முகத்தை தன் கைகளால் உயர்த்தி அவள் இதழில் முத்தம் கொடுத்தான். அவள் மேலுள்ள காதல், ஆசை, அவளின் பிரிவு மொத்தத்தையும் அந்த முத்தத்தில் அவன் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான். எப்போதும் போல் மூச்சுக்கு ஏங்கிய சோஃபியா அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள். ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? மழையில் நனைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க வந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா என்று அவனிடம் கேட்க மீண்டும் அவள் கையை பிடித்து இழுத்து அவள் மேல் உதடு கீழ் உதடு என மாறி மாறி சுவைக்க ஆரம்பித்தான். சோஃபியா மீண்டும் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி, சீனியர் என்ன பண்ணுறீங்க? ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பீங்களா? என்ன சொன்ன? பொண்ணா? நீ என் பொண்டாட்டிடி. அப்புறம் என்ன சொன்ன? சீனியரா? இதெல்லாம் கேட்டு எத்தனை மாதம் ஆச்சு? இதுக்கே உன்ன என்று மீண்டும் அவளை இடையுடன் வளைத்து இழுத்து மார்போடு மார்பு உரச தன் நீண்ட இதழ் முத்தத்தை அவளுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். அவன் முத்தத்தில் மயங்கி சோஃபியா அவனுள் புதைந்து நின்றிருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் இதழை விடுவித்தவன், வா சோஃபி, வீட்டுக்கு போலாம். தலை குனிந்து நின்றிருந்த சோஃபியா அவன் முகத்தை பார்க்காது திரும்பி ஹாஸ்டலுக்குள் சென்று விட்டாள். பொண்டாட்டி, நல்லா தலையை தொடச்சிக்கோ, சளி பிடிச்சிக்க போகுது என்று ஓடும் தன் மனைவியை பார்த்து சித்தார்த் கூறினான். சித்தார்த் சிரித்து கொண்டே தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான்.
ஏதோ ஒரு மூடில் கிஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கும்போது முறைப்பா என்று எண்ணிக்கொண்டே வீட்டிற்கு சென்றான். சோஃபியா ஹாஸ்டல் ரூமில் தன் கழுத்தில் இருக்கும் தாலியை கைகளுக்குள் ஏந்தி அழுது கொண்டிருந்தாள். அவர் அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணதும் என் மனசே உடைஞ்சிருச்சு. அந்த வழியை அவருக்கு தரணும்னு தான் ஏதோ கோவத்தில் முட்டாள்தனமாக நான் உன்னை கழட்டி வச்சுட்டேன் என்று சொல்லி கண்களில் வைத்து அழுது கொண்டிருந்தாள். அடுத்த நாள் கல்லூரியில் அருண் மற்றும் சரண்யா அவளுக்காக கேக் வாங்கி கேன்டீனில் காத்து கொண்டிருந்தனர். உள்ளே வந்த சோஃபியா அவர்களை பார்த்து சிரித்தாள். ஹாப்பி பர்த்டே சோஃபியா என்று இருவரும் அவளிடம் சொல்ல சோஃபியா அந்த கேக்கை வெட்டினாள். அவள் கழுத்தில் மீண்டும் தாலி இருப்பதை கவனித்த சரண்யா அவளிடம், சோஃபியா, என்ன இது, உன்னோட தாலி செயின் மாதிரி இருக்கு. என்ன சோஃபியா, அண்ணாவை பார்த்தியா, எல்லாம் சரியாயிடுச்சாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரண்யா, நான் இந்த தாலியை போட்டுக்கிட்டா மட்டும் எல்லாம் சரியாகிடுமா என்ன என்று அவளுக்கு கோபமாக பதில் சொன்னாள். நீ சரண்யா அமைதியாரு, இன்னைக்கு அவளை எதுவும் டென்ஷன் பண்ணிடாத என்று அருண் அவளிடம் சொன்னான். மாலை காஃபி ஷாப்பில் அர்ஜுன், செல்வா, கௌதம் என அனைவரும் சோஃபியாவிற்கு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடினர். சோஃபியா தும்பிக் கொண்டே இருந்தாள். என்னாச்சு சோஃபி, சளி பிடிச்சிருக்கா என்ன என்று அர்ஜுன் அவளிடம் கேட்டான். ஆமாண்ணா, நைட்டு கொஞ்சம் மழையில் நனைஞ்சேன், அதான். சிறிது நேரம் அவளிடம் பேசிவிட்டு வெளியே வந்த அர்ஜுன் சித்தார்த்திடம் சென்று, என்னடா நைட்டு போய் அவளை பார்த்தியா? ஆமாம் மச்சான், எப்படி கண்டுபிடிச்ச? இல்லை, நீயும் இங்கே தும்பிட்டே இருக்க, அவளும் உள்ள ரொம்ப தும்பிட்டே இருந்தா. என்னடா சொல்கிற, அவளுக்கு ரொம்ப முடியலையா என்ன? கொஞ்சம் சளி அதிகமாக பிடிச்சிருக்கு, நாளைக்கு வந்து பார்க்குறேன், முடியலன்னா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரி, போய் பார்த்து என்ன பேசுன? சித்தார்த் பதில் எதுவும் சொல்லாமல் அவனை பார்த்து சிரிக்க, என்னடா ஏதாவது வேண்டாத வேலை பண்ணி வச்சியா? மச்சான், அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நைட்டு கரெக்டாக போய் விஷ் பண்ணேன், வேறு எதுவும் இல்லைடா. உன் சிரிப்பே சரியில்லை மச்சான், அவள் எதுவும் கோவப்படுற மாதிரி மறுபடியும் பண்ணி வச்சிடாத. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறேன்டா. சித்தார்த் அதற்கு மேல் சோஃபியாவை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். இப்படியே 15 நாட்கள் சென்றது. சனிக்கிழமை மதியம் அர்ஜுன் வீட்டில் சித்தார்த் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தான். ஐஷு அவனிடம், என்னடா சோஃபியா என்னதான் சொல்கிறா? காலையில் போய் பார்த்துட்டு தான் வந்த ஐஷு, எதுவும் பேச மாட்டேங்கிறா, பட் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணால் இப்போ பரவாயில்ல. இப்போல்லாம் நான் அவளை பார்க்காத போது அவள் என்னை பார்க்குறா. உனக்கு எப்படிடா அது தெரியும்? அதெல்லாம் தெரியும் ஐஷு. அர்ஜுன், அவள் வந்து பாப்பாவை பார்த்துட்டு போனாளாடா. டெலிவரி ஆனப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு போனாடா, அதுக்கப்புறம் வரல. சரி, இப்போ நீ என்ன பண்ணுற, அவளுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு, பாப்பாவை பார்க்குறதுக்கு. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்னு சொல்லு. என்னடா, என்ன பிளான் வச்சுருக்க? ஐஷு, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், கொண்டு வரியா? ஐஷு அங்கிருந்து சென்றதும் சித்தார்த் அர்ஜுனிடம், மச்சான், நாளைக்கு எனக்கு அந்த பெட்ரூம் வேணும். டே சித், வேண்டாம், தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணிடாத. இங்கே பாரு, அவன் என் கூட சேர்ந்து ஒன்றா வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? இப்படியே பேசாமல் இருந்தா எப்படிடா இது சரியாகும்? அப்போ பேசுறதுக்கு தான் கூப்பிடுறியா மச்சான்? ஆமாண்டா, நீ வேற என்ன நினச்ச? இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், சும்மா என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காத. அர்ஜுன், உண்மையாகவே அவகிட்ட எனக்கு தனியாக பேசுகிற சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்காக தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா என்று கெஞ்சி கொண்டிருந்தான். தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்த ஐஷு, டே, நீங்கள் 2 பேரும் பேசினதை நான் கேட்டேன். சித், தேவையில்லாமல் எதுவும் பண்ணி வைக்காத. நியாயமாக பார்த்தா இவன் தான் இதெல்லாம் பண்ணி எங்களை சேர்த்து வைக்கணும். அன்றைக்கே வந்து என்கிட்ட சோஃபியா அவங்க அம்மா வீட்டுக்கு போகலன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் இது வந்திருக்குமா? நான் அவகிட்ட தனியாக பேச தான் கூப்பிடுறேன். பொறுமையாக அவகிட்ட உட்காந்து பேசி அவளை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன். இவளை ஃபோன் பண்ணி அவளை வர சொல்ல நாளைக்கு. 1 மாதமாக பின்னாடி சுற்றிட்டு இருக்க மச்சான், என்னை பார்த்தா உங்களுக்கு கூட பாவமாக தெரியலையாடா? தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இனிமேல் கதை கொஞ்சம் டிலேவாக தான் வரும். எனக்கு கண்டென்ட் எழுத கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால தான் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, நிலா. Thanks for watching.